ஆண்டவரின் தியாகம். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். 1 கொரிந்தியர் 11:23, 24, 25. பெலிகான் பறவை தன் குஞ்சுகளுக்கு இரை கிடைக்காத பொழுது தன் நெஞ்சை பிளந்து தன் இரத்தத்தை கொடுக்குமாம். உணவில்லாமல் தன் குஞ்சுகள் செத்து மடிவதை விட தம் இரத்தம் சிந்தி தன் குஞ்சுகள் வாழ்வதை விரும்புகிறது. எத்துணை பெரிய தியாகத்தை தன் குஞ்சுகளுக்காக செய்கிறது இந்த பறவை! ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தியாகம் இதனை விடவும் சிறந்தது. அது உயர்ந்தது. மனிதர்களின் பாவங்களிலிருந்து அவர்கள் விடுதலையை பெற்றுக்கொள்ளவும் மாசற்றவர்களாக மனிதர்கள் வாழவும் தம்மையே தியாக பலியாக தந்தார். இயேசு கிறிஸ்து கசையடிகள், ஏளனம், அவமானம், பழிச்சொற்கள் அனைத்தும் ஏற்று தம்மையே தியாகமாக தந்தார். ஆண்டவரின் தியாகத்தை நினைவில் கொண்டு நம் வாழ்வை அவர் வழி வாழ அர்ப்பணிப்போம். கிறிஸ்துவின் வெறுமையாதலும் இயலாமையை ஏற்பதும் அவருடைய தியாகமே. கிறிஸ்து தன்னை அழைத்து மீட்பினை அடியவருக்கு அளிக்கின்றார். இங்கு நொறுக்கப்படுதலும் குருதி சிந்துதலும் பிறருக்கு உணவாகுதலும் தம் பணியின் வெற்றி என இயேசு ஏற்கிறார். நாமும் பிறருக்காக இருக்கிற தியாகமே வெற்றி என ஏற்போம். ஆமீன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.